எப்ப எஸ்ஐஆர் பண்ணிட்டு வந்தாலும் என்ன விளக்கம்னா டபுள் என்ட்ரிகளை அழிக்கிறோம், ரிப்பீட்டட் ஓட்டர்ஸ் அழிக்கிறோம், டெத் ஓட்டர்ஸ் வந்து அழிக்கிறோம், அதுக்கப்புறம் ஷிஃப்டட் ஆனவங்களை அழிக்கிறோம்ன்றதுதான் எப்ப எஸ்ஐஆர் பண்ணிட்டு வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள். அப்போ 2002 நீங்க கொண்டு வந்த எஸ்ஐஆருக்கான நோக்கம் அதானே. அப்ப 2002 பட்டியல ரிப்பீட்டட் இருக்க கூடாதுல்ல. ஒரே இந்திரகுமார்ங்கிற பேரு ஒரு 2 இடத்துல இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம். ஆமா, அதுவே ஃபெயிலியரான விஷயங்கள் தானே. ஆனா இருந்திருக்கு. ஓகேங்களா? ஏவின் அப்பா பி, ஆனா பி 2 பி இருக்கு. நான் ஒரு பியை போட்டு கொடுக்குறேன், இந்த பி உங்க அப்பா இல்ல அந்த பி தான் உங்க அப்பான்னு தேர்தல் ஆணையம் சொல்லி கொடுப்போம். சரி, அது விஷயம். நாங்க கொடுத்த அதே 1556 ஆரிஃபான்னு ஒரு பேரு அதே 1556 இருக்கு. ஆனா பட்டியல்ல இருக்கிறது அவங்க இல்லன்னு சொல்றாங்க. இல்லன்னு சொன்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னு போய் நெட்ல போய் தேடி பார்க்கும்போது அதே பட்டியல்ல இருக்க பேரு 1446 இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது எதுல போய் பாத்தீங்க? எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்ல இருக்கு. ஈஸியை கொடுத்த டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு பெரிய குளறுபடியில் இருக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்குது. பண்ணிட்டாங்க அவங்க எங்களை சொல்றாங்க தவிர, ஆனா நாம தப்பா ஃபில் பண்ணல, நாம சரியா தான் ஃபில் பண்ணிருக்கோம். தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல தவறா ஏறி இருக்கிறத பத்தி அதுக்கான எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. இந்த பட்டியலை வச்சு எழுதி கொடுத்த அத்தனை பேருக்குமே வந்து அறிக்கை வரும்ன்றது ஆபத்து இருக்கு. இதுதான் வந்து இப்போ ஏற்கனவே இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ண, அப்புறம் அதையே நீ ஏன்டா பண்ண? எஸ்ஐஆர்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? சாருக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்லேவ் ரிமைன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. பேரலை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நாம இன்னொரு விருந்தினரோடு தான் உட்கார்ந்து பேசுகிறோம். விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் பாண்டிச்சேரிக்கு முன்னால் இருக்கக்கூடிய கோட்டக்குப்பம் பகுதியினுடைய சிபிஎம் நகர செயலாளர் திரு முகமது அனஸ் சுல்தான் அவர்கள் தான் நம்மோடு இன்றைக்கு பேச இருக்கிறார். ரொம்ப முக்கியமாக தமிழ்நாட்டில் இப்போ ரீசெண்டாக போயிட்டு இருக்கிற எஸ்ஐஆர் அவன் தான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது நான் ஏதோ ஒன்று போட்டால் அதை நான் ஜென்ரலாக சொன்னேன். பல பேர் தங்களை புகழோடு கருதி கொள்ளுகிறார்கள், அது எப்படிப்பட்டதுன்னு நான் சொன்னேன். தமிழ் சமூகத்துக்கு நாயின்னு நீங்கள் குறிப்பிட்ட உடனே யார் யாரை புரிஞ்சு கொள்ள முடிஞ்சோ புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் வந்து கண்ட நாய்களை பற்றி பேசுவேன் தெரிஞ்சிருச்சு இல்லைங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்படி வந்து எஸ்ஐஆர் போய்கிட்டு இருக்குது, அதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் அவங்க ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணுறாங்க. தெரியுமில்ல யாருக்கு? அவங்க தான் அனில்ஸு. என்னென்ன வாளால் ஃபில் பண்ணுறாங்க ஃபார்ம்லாம். இப்போ திமுக சிபிஎம்லாம் வந்து பயிற்சி, அதாவது அவங்களுடைய பிஎல்ஏக்களுக்கு பயிற்சி கொடுத்து கீழே கூட்டிகிட்டு போகிறாங்க, ஃபில் பண்ண வைக்கிறாங்க. இவரு வர்ச்சுவல் வாரியர்ஸ் போய் ஃபில் பண்ணுங்க. என்னடா இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணா ஃபார்ம் போச்சுன்னா திருப்பி தர மாட்டாங்கடா. அவனுக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்றதுக்கே ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியாது. அவனை கூப்பிட்டு அன்னைக்கு காலையில தான் லெட்டர் போட்டாங்க. செக்ரட்டரியேட்டுக்கு அனுப்புற லெட்டரை வந்து கோயம்பேட்டுக்கு அனுப்பி விட்டுருக்காங்க. உன் தலைவர் விஜய்க்கே அது தெரியாது, நீ ஃபார்ம் ஃபில் எழுதிச்சு போலாம். இப்போ இவங்க கட்சிக்காரன் பூரா என்ன பண்றான்னு நினைக்கிறீங்க? இப்போ அடுத்து லீவ் வரப்போகுதுல, ஜனவரியில பொங்கல் லீவ் வரப்போகுது, கிறிஸ்துமஸ் லீவ் வரப்போகுது, நியூ இயர் லீவ் வரப்போகுது. பூரா லீவுக்கு எங்க போறாங்கன்னு நினைக்கிறீங்க? எங்க போறாங்க? மதுரை பஸ் ஏறதுக்கு கோயம்பேட்டில் போய் நிக்க போறாங்க. எதுக்கு? பஸ் ஸ்டாண்ட் அங்க மாறுன்னு தெரியாம இவங்க எப்பயும் கரெக்டான இடத்துக்கு போக மாட்டாங்க. கூட்டத்துக்கு போனா மயானத்துக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது. அந்த சூழல்ல நாம் களத்தில் அது குறித்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவர்களோடு உரையாடுவதற்கான ஒரு வாய்ப்பாக தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராசஸா இருக்கு. அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள யார் யாரெல்லாம் இந்த எஸ்ஐஆர் படிவத்தை ஃபில்அப் பண்றாங்க அப்படின்னா பிஎல்ஓக்கள் மூலமா ஃபில்அப் நடந்துகிட்டு இருக்கு. பிஎல்ஓக்கள் யாரா இருப்பா? நேரடியா தேர்தல் ஆணையத்தால் பிஎல்ஓக்களாக நியமிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அது போக மீதி இருக்கக்கூடிய ஆட்கள் யாருன்னா அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, அங்கன்வாடி அமைப்பாளர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், இப்படியான நபர்கள் இருப்பாங்க. அவங்க தான் இந்த ஃபார்ம் எல்லாம் ஃபில்அப் பண்றாங்கன்றப்ப அவங்கள கூப்பிட்டு நம்ம ஒரு பேட்டி எடுக்கணும்னா முடியாது. ஏன்னா அரசு ஊழியர்கள் பேட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்ப அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஆட்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னு தேடும்போது ஃபேஸ்புக்கில் அனஸ் சுல்தானா தோழருடைய பதிவு ஒன்று வைரலாக இருந்தது, பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட எஸ்ஐஆர் படிவங்கள் விண்ணப்பத்தை பூர்த்தி பண்ணக்கூடியவர்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாரு தோழர். அவர் களத்தில் சந்தித்திருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், சவால்கள், பிரச்சனைகள் குறித்து தான் இந்த உட்கார்ந்து பேசுவோம்ல பேச போறோம். வருக. வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கீங்களா? நல்லா. எதனால இந்த முடிவு திடீர்னு? நீங்க ஏன் இந்த எஸ்ஐஆர் படிவத்தில் இணைச்சுக்கணும்னு நினைச்சீங்க? உங்களுக்கு நாம வந்து கோட்டக்குப்பம் வந்து விழுப்புரம் நகராட்சியினுடைய கோட்டக்குப்பம் நகராட்சி. கோட்டக்குப்பம் நகராட்சியை வந்து என்னுடைய துணைவியார் வந்து ஒரு கவுன்சிலராக இருக்காங்க. இயல்பாக வந்து இப்போ எஸ்ஐஆருடைய டீட்டெயில்ஸ் வந்ததுக்கப்புறம்
பீகாரில் நடந்த இந்த 65 லட்சம் இஸ்லாமியர்கள் தலித்துகள் விரிவான விஷயங்கள்லாம் வெளியில வரும்போது இயல்பா இஸ்லாமியர்கள் ஒரு பயம் ஏற்படுது. கோட்டக்குப்பம் வந்து ஒரு இஸ்லாமியர்கள் டாமினேட்டாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி, அதிகமான இருக்கக்கூடிய பகுதி. எந்த அளவுக்கு நீங்க வந்து 25,900 ஓட்டுகள்ல ஒரு 13,500 ஓட்டுகள் இருக்க வரைக்கும் இஸ்லாமியர் பகுதி இருக்க ஏரியா பாதிக்கு மேல இருக்கிறாங்க. அந்த மாதிரியான ஒரு பகுதி நம்ம தேடி வந்து உதவி கேட்கறவங்களுக்கு முதல்ல செய்வோம் அப்படின்ற மாதிரி முதல்ல அந்த படிவம் வந்ததுக்கு அப்புறம் அந்த படிவத்தை ஃபில் பண்றதுக்கான டீடைல்ஸை நம்ம முதல்ல கொஞ்சம் கொஞ்சமா எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போதான் நம்ம என்ன பண்ணா நம்ம வார்டை தாண்டி மக்கள் கிட்ட இருந்து ஒரு பதற்றமும் பீதியும் வர ஆரம்பிச்சு தெரிய வருது. எல்லாரும் வந்து எனக்கும் ஃபில் பண்ணி கொடுங்க, எனக்கு இந்த தரவுகள் எடுத்து கொடுங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சாங்க. எப்படின்னா நீங்க வந்து வெறும் அந்த படிவத்துல அம்மா பேரு அப்பா பேரு கணவர் பேர் மட்டும் இல்லாம அதுல வந்து 2002க்கான டீடைல்ஸை எடுத்து கொடுக்கணும், அதை ஃபில் பண்ணணும்ன்ற ஒரு இது வரும்போது இயல்பாவே மக்களுக்கு 23 வருஷத்துக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்ஸை எப்படி எடுக்கிறது அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஸோ அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி எடுக்கிறதுனும் போது நான் பிஎல்ஓ கொண்டு வருவார்ல, அதான் பிஎல்ஓக்கள் வச்சிருக்காங்க. இப்போ ஒரு பிஎல்ஓ வச்சிருக்க ஒரு ஃபார்ம் 2002 தான் இருக்கும். இப்போ ஒட்டுமொத்த கோட்டக்குப்பத்துக்கும் வேணும் அப்படின்னா நாம தான் வந்து அப்போ வந்து 2002ல 17 பூத்துகள் இருந்துச்சு. 17 பூத்துகளையும் நம்ம வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போய் நாமளே வந்து டிஸ்பிளே பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு சிறப்பு அலுவலகத்தை இதுக்காகவே செட் பண்ணோம். சிபிஎம் கோட்டக்குப்பம் சார்பா. ஆமா, சிடிஎம் யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். நம்மளுடைய நோக்கம் நாம வந்து அப்போ வீடியோ ஒன்று வெளியிட்டோம். அதுல நம்ம என்ன சொன்னோம்னா இது அரசியலுக்கு அப்பாற்பட்டு எல்லாருமே ஒரு வாக்காளர் என்பவர் அது ஒரு ஜனநாயக கடமை. நீங்க எந்த கட்சியா வேணா இருங்க, எங்களுக்கே ஓட்டு போடுங்க, இல்லை ஓட்டு போடாம போங்க. ஆனா இருந்தாலும் இந்த வாக்கு என்பது ஒரு அடிப்படை தேவை. அதை பூர்த்தி செய்யறதுக்கு சிபிஎம் களத்துல நிற்கும். அதுக்கு நீங்க எல்லாரும் வாங்க, நாங்க உங்களுக்கு உதவி பண்றோம், இப்படிதான் சொல்லி நாங்க கேட்டோம். மக்களும் அதே மாதிரி கட்சிக்கு அப்பாற்பட்டு எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. இப்ப நீங்க வந்து சிபிஎம், இப்ப திமுக காரங்க உங்களுடைய அடையாள அட்டையை பிடுங்கி வைத்துக் கொள்ளுதல் அல்லது உங்களுக்கான வாக்காளர் அடையாள அட்டையை கொடுக்காமல் அவர்களை பதுக்கி வைத்துக் கொள்ளுதல், எஸ்ஐஆர் படிவத்தை உங்களுக்கு தவறாக நிரப்பி உங்களை வாக்காளர் பட்டியலிருந்து வெளியேற்றுதல், இதெல்லாம் திமுக அங்க செய்யறாங்களா? இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த முகாமை வந்து நீங்க எங்க போட்டிருக்கீங்க? அந்த மாதிரி எங்க வார்டுலயே ஒரு இடத்த எடுத்து ஒரு 10க்கு 10 ஆபீஸ் எடுத்து அங்கேயே வந்து கிட்டத்தட்ட அந்த 17 பூத்துகளுடைய மொத்த படிவமும் 2002க்கான படிவம் நாங்க வச்சுட்டோம். ஒரு முக்கியமா ஒரு 10 தெருவுக்கான இதை செவுத்துல ஒட்டி பெரிய பெரிய A3 வச்சு செவுத்துல ஒட்டி டிஸ்பிளே பண்ணிட்டோம். மக்கள் வந்துட்டாங்க, அவங்க கிட்ட ஃபார்ம் அந்த முதல்ல வந்து நாங்க என்ன கேட்போம்னா படிவம் வந்துச்சா உங்களுக்கு அப்படின்னு கேட்போம். மக்களுக்கு எந்த படிவம் எங்க வாங்குறதுனே தெரியாது. இப்ப என்ன குழப்பம் அப்படின்னா இது வார்டு வைஸா பிரிக்கப்படல, பூத் வைஸா பிரிக்கப்பட்டது, வாக்குச்சாவடி வைஸா. நீங்க வந்து சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு இடத்துல வாக்கு போட்டிருப்பீங்க, பூத்துக்கு ஒரு இடத்துல, நீங்க வார்டுக்கு ஒரு இடத்துல ஓட்டு போட்டிருப்பீங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு இடத்துல ஓட்டு போட்டிருப்பீங்கன்ற குழப்பத்துல மக்கள் அங்கேயும் அங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க என்ன யோசிச்சோம்னா முதல்ல அதை மக்களுக்கு கொண்டு போறது அப்படின்னும் போது உங்க வாக்காளர் அடையாள அட்டையை மட்டும் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு வந்தோடனே நாங்களே வந்து இசிஐ போர்ட்டல்ல நம்பரை தேடி உங்களுடைய பூத் நம்பர் 93, பூத் நம்பர் 88, இந்த பிஎல்ஓ நாங்க 27 பிஎல்ஓடைய நம்பர்ஸையும் போன் பண்ணி டிஸ்பிளே பண்ணி அங்கேயே ஒட்டிட்டோம். எந்த டப்பால என்ன எழுதணும்னு எல்லாத்தையும் சொல்லி எழுதி கொடுத்து அனுப்பிடுறீங்க. அது வந்து நம்ம முதல்ல இந்த டிஸ்பிளே எடுத்து அவங்களுக்கு அந்த ஃபார்மை இவங்க இந்த அதிகாரி கிட்ட போய் இந்த பிஎல்ஓ கிட்ட போய் முதல்ல அந்த ஃபார்மை வாங்கிட்டு வந்துருங்க, அவங்களுடைய போன் நம்பர் உட்பட முதல்ல கொடுத்துருவோம். கொடுத்து போய் அந்த ஃபார்ம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்கள உட்கார வச்சு முதல்ல கேட்போம், நீங்க 2002ல எந்த தெருவில் இருந்தீங்க, வந்து என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு கேட்கவும், பொதுவான ஆட்கள் வந்து இந்த தெருவில் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கிட்ட இந்த பட்டியலில் உங்க பேர் இருக்கான்னு பாருங்க, உங்க அப்பா பேர் இருக்கான்னு பாருங்க, நீங்களே 2002ல ஓட்டு போட்டிருந்தா உங்க பட்டியல் எடுத்து கொடுங்க, நீங்க போடல அப்படின்னா உங்க அம்மாவோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ இவங்க 4 பேர் வரிசையில ஏதாவது ஒரு பேர் எடுத்து கொடுத்தீங்கன்னா அந்த வரிசைப்படி நம்ம வந்து அதை அரேஞ்ச் பண்ணி எழுதி கொடுக்கலாம் அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க முடிஞ்ச அளவுக்கு மக்களால இப்போ உள்ளூர்லயே இருக்கக்கூடிய பல வருஷமா இங்கேயே இருக்கக்கூடிய ஆட்கள் தேடி எடுத்து கொடுப்பாங்க. ஆனா பல வகையில வாடகை வீட்டுல மாறி மாறி போனவங்களால இது பெரிய சிரமமா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப கஷ்டமான விஷயம். இப்போ சில பேர் ஊருக்குள்ள வந்திருப்பாங்க, நீங்க வந்து வெளி மாவட்டங்கள்ல இருந்து உள்ள வந்திருப்பாங்க, அவங்களுக்கு இங்க வந்து ஓட்டர்ஸ் இருக்கும், ஆனா அவங்களுடைய 2002 வந்து பூர்வீகம் வேற எங்கேயாவது இருக்கும். இப்போ நீங்க இங்க வந்தீங்கன்னா அந்த பூர்வீகத்தில் இருக்க டீடைல்ஸை எடுத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அதை எப்படி எடுக்கிறது, நெட்ல சர்ச் பண்றது விஷயமும் நம்ம டீம் வந்து அதை உதவி பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கு. நம்ம ஆட்களுக்கு வார்டு நம்பர் கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமம் இல்ல. இப்ப நம்ம ஒரு மதுரையில பப்ளிக் போயிட்டு எடுக்க போயிருந்தோம், இவர் செல்லூர் ராஜ் தொகுதியில ஒரு ரோட்ல எடுத்துக்கிட்டு இருக்கிறோம், 2 பக்கமும் கடைகள் இருக்குது. இந்த தொகுதியில செல்லூர் ராஜுக்கான வாய்ப்பு என்ன, உங்களுடைய சாய்ஸ் யாரு அப்படின்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எதிர்த்தாப்புல ஒரு கடை இருக்கு, சரி அங்கேயும் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கேட்குறோம்.
செல்லூர் ராஜா எங்க தொகுதி செல்லூர் ராஜா கிடையாது. என்னங்க சொல்றீங்க? இல்ல தம்பி இது பிடிஆர் தொகுதி. பிடிஆர் தொகுதி என்னங்க? அந்த பக்கம் கேட்டா செல்லூர் ராஜா தொகுதின்றீங்க, இந்த பக்கம் கேட்டா பிடிஆர் தொகுதின்றீங்க. ஆமா, ரோட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம். இது இந்த தொகுதி, இது இந்த தொகுதி, இது வேற வார்டு, இது வேற வார்டு. உள்ளாட்சி தேர்தலில் ஒரு பூத்துல போடுவோம், இதுல ஒரு பூத்து போடுவோம். நம்மளுக்கு என்ன குழப்பம் போறோம்னா எந்த தேர்தலுக்கு எந்த பூத்துல போடுவோம். அந்த குழப்பம் இயல்பாவே இருக்கு. அது இருந்தா மக்களும் அந்த குழப்பத்துல இருந்தாங்க. அந்த குழப்பத்தை முதல்ல தெளிவுபடுத்துற விஷயத்துல இப்போ வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 1000 ஃபார்ம் கிட்ட நம்ம வந்து எழுதி கொடுத்துருக்கோம். இன்னமும் நம்ம ஆஃபீஸ் வந்து செயல்பட்டு தான் இருக்கு. டெய்லி வந்து மக்கள் வந்து வாங்கி எழுதிட்டு போயிட்டு தான் இருக்காங்க. மக்களுக்கு இயல்பா ஏற்பட்ட அந்த 2002க்கான டீடைல்ஸ் கேட்கறது, அது ஏன் கேட்கறாங்கன்ற ஒரு அச்சமோ பதட்டம்லாம் இருந்துகிட்டு தான் இருக்கு. அதை அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எடுக்க வேண்டியது. தேர்தல் கமிஷன் இதை வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவை இல்லைன்றது தான் நாங்க பாக்குறோம். 1 மாசத்துக்குள்ள இதை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப இதுக்காக உள்ள வந்துட்டீங்க. எடப்பாடி பழனிசாமி மாதிரியான எதிர்கட்சி தலைவர் மித்த நபர்கள்லாம் என்ன வாதம் வைக்கிறாங்கன்னா, பிஜேபி காரங்க உட்பட, என்னப்பா ஒரு நாளைக்கு 50 ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா 20 நாள் 30 நாள்ல வேலை முடிஞ்சிட போகுது, இது என்ன ஒரு கஷ்டம்னு நினைச்சுக்கிட்டு இப்போ வந்து எஸ்ஏஆர்னு குதிக்குது இந்த கட்சி அப்படின்னு திமுகவை நோக்கியும் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லாரையுமே விமர்சிக்கிறாங்க. களத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடியது ரொம்ப ஈஸி தானா? இல்ல உண்மையாவே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். நீங்க வந்து சட்டமன்ற தொகுதிக்கு கொடுத்திருக்க வாக்காளர் பட்டியல்ல நீங்க ஒரு ஆளும் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. நீங்க வந்து இப்போ பூர்வீகமா இருக்கிற தெருக்கள்ல நீங்க போய் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துடலாம். பல பேர் வந்து வாடகை வீட்டுல இருந்து போய் வேற இடங்கள் மாறி போய் இருப்பாங்க. பிஎல்ஓக்கள் அவங்களை போய் தேடி போய் கொடுக்கறது என்பது ரொம்ப சாத்தியமில்லாத விஷயமா தான் இப்ப மாறிட்டு வருது. அதாவது நாங்க இன்னும் வெளிப்படையா என்ன சொல்லணும் அப்படின்னா, தேர்தல் கமிஷன் சொல்லி இருக்கிற தரவுகளே வந்து பெரிய அளவுக்கு வந்து டிஃபரெண்டா இருக்கிறது. ஏன்னா இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து 93% கொடுத்துட்டோம், 94% வந்து 6 கோடி கொடுத்து முடிக்க 6 கோடி பேருக்கு கொடுத்து முடிச்சிட்டோம் அப்படின்னு. அதுல இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னா, கொடுக்கறதாக கணக்கு சொல்லப்படுகிறதுன்னு தான் நாங்க பாக்குறோம். என்னன்னா, அரசு வந்து தேர்தல் ஆணையம் வந்து அங்க இருக்கிற அரசு ஊழியர்களை வந்து ஒரு மாதிரி நீங்க வந்து பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு த்ரெட்டனிங் பண்றாங்க. அரசு ஊழியர்கள் வேற வழி இல்லாம இப்ப போய் நிக்கிறாங்க. இப்ப எப்படி ஆயிப்போச்சுன்னா, இதை எப்படியா கணக்காச்சும் காட்டுவோமே அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு மேல இருக்கிறது தான் வந்து உங்களுடைய QR கோடு. இப்போ ஒரு பிஎல்ஓக்களும் இதை ஸ்கேன் பண்ணி உங்ககிட்ட கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப எப்படி கணக்காயிடுச்சுன்னா, நீங்க வாங்குறீங்களோ அவங்க ஸ்கேன் பண்ணி எல்லாத்தையும் ஸ்கேன் பண்ணி கொடுத்ததா எடுத்து வச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் என்னன்னா போய் தேடி கண்டுபிடிக்க முடியல. அப்படின்னும் போது கேட்கறாங்க, ஏன் என்ன கொடுக்கலன்னு மேல கேட்கும் போது எடுத்து ஸ்கேன் பண்ணி கொடுத்ததா கணக்குப்படுது. அப்படிதான் இந்த 93% வந்திருக்கும் அப்படின்றதுதான். ஏன்னா இன்னும் பல சென்னை சிட்டிகளில் இருக்கக்கூடிய பல பேர் இன்னும் ஃபார்ம் கையில வரலன்னு பேசிட்டு இருக்காங்க. அப்ப எங்க போச்சு, எப்படி இந்த 93% வந்துச்சுன்ற கேள்வி நமக்கு முன்னாடி வருது. ஓகேங்களா? ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல என்ன சவால் இருக்கு? ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுலயே முதல்ல அந்த 2002 எடுக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான பிரச்சனையாக இருக்கு. அதை வந்து நம்ம வந்து இது பண்ண வேண்டியது. இப்ப நாங்க என்ன சொல்றோம்னா, தேர்தல் ஆணையம் வந்து இந்த 2002 தான் வந்து இதுவா சொல்றாங்க. எஸ்ஏஆர் ஃபார்ம் இது ஆக்சுவலா ஃபார்ம் வந்து இது எத்தனை காலம் என்ன? இதுல வந்து மேல வந்து 9 காலம் இருக்கும். 9 காலம்னா முதல் வந்து பிறந்த தேதி, அதுக்கப்புறம் வந்து ஆதார் அட்டை, அதுக்கப்புறம் போன் நம்பர், அப்புறம் அப்பாவுடைய பேரு, அப்பாவுடைய ஓட்டர் ஐடி, அப்புறம் அம்மாவுடைய பேரு, அப்பாவுடைய ஓட்டர் ஐடி. இதுல அப்புறம் வீட்டுக்காரருடைய மனைவியா இருந்தா கணவருடைய பேரு, கணவரா இருந்தா மனைவியோட பேரு, சின்ன பசங்களா இருந்தா இது பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த மேல இருக்க 9 காலம்ல இதுல மேண்டிட்டரியான விஷயம் 2 தான். ஒண்ணு அப்பா பெயர், இன்னொன்னு அம்மாவுடைய பெயர். மற்றதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணா கூட அந்த பிஎல்ஓ ஃபார்ம்ல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. பரவாயில்ல, ஈஸியா இருக்கும். அதுதான் விஷயம். இப்போ இதை மட்டும் ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பட்டியல்ல பேர் வருமே தவிர, ஆனா உங்களுக்கு கூடுதலா ஒரு அறிக்கையும் வரும். ஏன்னா கீழே இருக்கிறத ஃபில் பண்ணாத வரைக்கும் மேல இருக்கிறது வந்து தரவுகள் வந்து முழுமையடைகிறது தான். இதுல வந்து குறிப்பா பின்னாடி நீங்க படிச்சீங்கன்னா பின்னாடி 2 வரிகள் இருக்கும். அதுல கணக்கீட்டு படிவத்தில் முந்தைய வாக்காளர் பட்டியல் விவரங்கள் தெரிவிக்காத, முந்தைய வாக்காளர் பட்டியல்னா 2002 மற்றும் தெரிவித்த விவரங்கள் தரவுகளில் உள்ள விவரங்களுடன் ஒத்துப்போகாத வாக்காளர்களுக்கு வாக்காளர் பதிவு அலுவலர் ஒரு அறிவிப்பை வழங்குவார். அந்த அறிவிப்பு பெறும் வாக்காளர் கீழ்கண்ட வகையில் ஏற்ப ஆவணங்களை சமர்ப்பிக்க வேண்டும். இப்ப என்னன்னா, நீங்க வந்து மேல இருக்க இந்த டீடைல்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வாங்கிப்பாங்க. வாங்கி வச்சுக்கிட்டு கொஞ்சம் 9ஆம் தேதி டிசம்பர் 9ஆம் தேதிக்கு மேல கணக்குக்குள்ள உங்களுடைய பட்டியல்ல, வரவு பட்டியல்ல உங்க பெயர் வந்துடும். ஆனா கூட உங்களுக்கு ஒரு நோட்டீஸும் வரும். அந்த நோட்டீஸ்ல நீங்க வந்து இந்திய பிரஜை தானா என்பதற்கான ஆதாரத்தை கேட்டிருக்க அந்த 12 ஆதாரத்தையும்
நீங்க ஏதாவது ஆதாரத்தை கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு நெருக்கப்படுவீங்க. ஆனா அதுவே கீழே இருக்க 2002 டீடைல்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தன்னால நீங்க வந்து ஆவணங்கள் எதுவும் கொடுக்க வேணாம், அது பின்னால வந்துருவோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப அந்த ரூட் ஈஸியா இருக்கும்ல. அப்ப 2யும் 3யும் ஈஸியா ஃபில் பண்ண முடியுதா? இது லெஃப்ட் சைடு. இந்த லெஃப்ட் சைடுல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் வந்து 2002ல அவரே ஓட்டு போட்டிருக்கணும். அதாவது மேல இருக்கிறவரு இதுக்கு கீழே இருக்கிற ஓட்டு போட்டிருந்தாருன்னா அவர் லெஃப்ட் சைடுல எழுதணும். அதுல அவருடைய பெயர், அதுக்கப்புறம் அவருடைய ஓட்டர் ஐடி 2002ல இருந்தா அந்த ஓட்டர் ஐடி எழுதணும். அப்புறம் அவங்க அந்த 2002லயே அவருடைய உறவினர் பெயர் இருக்கும். இப்ப எங்க அப்பாவா இருந்தா அவங்க அப்பா பேர் இருக்கும், அது பக்கத்துல ஒரு உறவு முறை போடணும். அப்புறம் எந்த மாவட்டம், எந்த மாநிலம், எந்த தொகுதி, அதுக்கப்புறம் அந்த தொகுதியில வர பாகம் என்ன, வரிசை என்ன, இந்த பக்கம் எழுதணும். அதாவது பாக்ஸ் 1ல இருக்கிறவருடைய முழு டீடைல்ஸுமே 2002ல இருந்தாருன்னா அவர் இங்க எழுதணும். பாக்ஸ் 2ல எழுதணும். 50 வயசு நெருங்கினவர். இப்ப பாக்ஸ் 1ல இருந்து 2ஆ பிரியுது. ஆமா, பாக்ஸ் 1ல நம்ம பேர் எழுதுறோம். 2002ல் ஓட்டு போட்டிருந்தால் நீ பாக்ஸ் 1, பாக்ஸ் 2ல லெஃப்ட் சைடுல வந்துடணும். லெஃப்ட் சைடு போயிருவ. 2002 ஓட்டு போடல அப்படின்னா நீ பாக்ஸ் 3க்கு போயிருவ. பாக்ஸ் 3க்கு இந்த இதுலயே 37 தொகுதிகளுக்கு இந்த 2002க்கு பதிலா 2005 இருக்கும். ஆமா ஆமா, இதே வந்து 37 தொகுதிக்கு சென்னை மாநகர தொகுதிகளுக்கு 2005ல பண்ணிருக்காங்க. 197 தொகுதிகளுக்கு 2002ல பண்ணிருக்காங்க. இப்ப அந்த பாக்ஸ் 2ல இப்ப நான் ஓட்டு போட்டிருக்கேன், நான் 2002ல ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னா நான் பாக்ஸ் 2ல எழுதும் போது உறவினர் பேர்ல ஏன் உறவினர் பேர் எழுதணும்? உங்க அப்பா, உங்க உறவினர் பேர்னா அந்த பட்டியலையே இருக்கும், உங்களுடைய அப்பா பேர் இருக்கும், அதை எழுதணும். சித்தப்பா, பெரியப்பா, அதெல்லாம் யாருமே எழுதக்கூடாது. தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கேன் 6 பேர் அப்படின்னா யார் யார் அப்படின்னா அம்மா, அப்பா, அம்மா வழி தாத்தா பாட்டி, அப்பா வழி தாத்தா பாட்டி, 6 பேர். ஓகேங்களா? அவரு 2002ல போட்டிருந்தாருன்னா அவரோட சேர்த்து 7 பேர். இதுல எங்க பாட்டிக்கு இருக்கு, எங்க அம்மா மட்டும்தான் அந்த பட்டியலில் இருக்கிற எனக்கு ஒரே உறவினர். ஆமா, அவங்கள வச்சுதான் நீங்க எழுத முடியும். ஓகேங்களா? இதே வந்து அந்த பக்கம் நீங்க 2002ல ஒருத்தர் ஓட்டு போட்டிருக்க முடியாது. 84க்கு முன்னாடி பிறந்தவங்களுடைய லிஸ்ட்ல எடுத்து பார்த்தா யாருமே இருக்க மாட்டாங்களே. அவரே அந்த ரேஞ்சில தான் இருப்பாரு. ஆமா, கடைசி எட்ஜ்ல இருக்காரு. சரி, இப்ப பாக்ஸ் 3க்கு வாங்க. பாக்ஸ்ல 2002ல இது வந்து 18 வயசு முடியாதவங்க, அந்த டைம்ல 2002ல ஓட்டு போடாதவங்க மட்டும்தான் இப்ப இதுல போட முடியும். 2002க்கு அப்புறம் பட்டியல்ல சேர்ந்தவங்க, வாக்காளரா சேர்ந்தவங்க மட்டும்தான் இதுல நம்ம வந்து போட முடியும்னு நினைச்சீங்களா? இப்போ என்னுடைய வயசு வந்து அப்போ 2002ல 12 வயசு தான் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 6 வயசுக்கு அப்புறம் தான் நான் ஓட்டு போடவே ஆரம்பிச்சிருப்பேன். 2008ல 2009ல தான் போட ஆரம்பிச்சிருப்பேன். அப்ப எனக்கு அந்த பட்டியல பேர் வந்திருக்காது. அப்ப நான் என்ன பண்ணணும்னா எங்க அப்பாவுடைய டீடைல்ஸை எப்படி நான் லெஃப்ட் சைட்ல எழுதணும், ஏன் அப்பாவோட டீடைல்ஸை அப்படியே ரைட் சைட்ல எழுதணும். அவருடைய பெயரு, அவருடைய அந்த காலத்தை நான் விட்டுறலாம். லெஃப்ட் வந்து நான் விட்டுட்டு இதை மட்டும் நீங்க இங்க வந்து இல்லைன்னு எழுதிட்டு இங்க மட்டும் ஃபில் பண்ணா போதுமானது. அந்த பாக்ஸ்ல ஏன் பேர் எழுதக்கூடாது, உங்க பேர், எங்க அப்பா பேர் எழுதணும். வாக்காளர் பேருன்ற இடத்துல எங்க அப்பா பேர் இடத்துல வாக்காளர் பேர் எழுதணும். அதுக்கப்புறம் அடையாள அட்டைன்ற இடத்துல அவங்க அப்பாவுடைய அடையாள அட்டை 2002ல இருந்துச்சுன்னா எழுதணும். அப்படி எல்லாம் எழுத தேவையில்லை. அதுக்கப்புறம் அங்கதான் உறவினர் பேர்ல உங்க அப்பாவுடைய அப்பா பேர் எழுதணும். தாத்தா, அப்பாவுடைய அப்பா பேர் அவரு அந்த பட்டியல்ல இருக்கணுமா? இருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு அப்பாவுடைய பேர் இல்லையே. எங்க அப்பாவோட அப்பா வந்து திண்டுக்கல்ல இருந்தாரு, திண்டுக்கல்ல ஓட்டு வச்சிருந்தாரு. அப்பா பேர் பக்கத்திலேயே இங்க இருக்கும். அந்த பேர் இப்ப உங்க அப்பா பேர் இங்க இருக்குன்னா உங்க இந்த பக்கம் அங்க இருக்கிற பேரை மட்டும் அந்த பேருக்கு மட்டும் எழுதினா போதும். அதுக்கப்புறம் வந்து அவங்க இறந்திருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவங்க வந்து அவங்க சந்ததியர்கள் தான் கேக்குறாங்க. எங்களுக்கு சந்ததியர்கள் கேட்கும்போது திரும்ப அதிர்ச்சி ஆகுது. சந்ததியர்கள் எது கேக்குறீங்க அப்ப நம்ம வந்து குடியுரிமைக்கான ஆதாரமாற்ற விஷயம்லாம் பயம் வந்து இயல்பா வர ஆரம்பிக்குது. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் மாவட்டம், வந்து மாநிலம், சட்டமன்ற தொகுதி, அதுக்கப்புறம் இதே மாதிரி பாகம் என்ன இதெல்லாம் நீங்க வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். நீங்க இதுதான் நீங்க மேலையும் கீழையும் உங்களால கை வச்சுட்டு எழுத முடியும் அப்படின்னா நீங்க வந்து இதை பண்ண முடியும். இப்போ நாங்க ஒரு விஷயம் என்னன்னா இந்த 2002 பட்டியல்ல இப்போ ஒருத்தவங்களுக்கு ஃபைல் பண்ணும்போது 60 வயசு பாட்டியம்மா ஒருத்தவங்களுக்கு 2002ல ஓட்டு போட்ட மாதிரி இல்லை. ஆனா 40 வயசுல இருக்கக்கூடிய அவங்களுடைய மகளுக்கு ஓட்டு போட்ட மாதிரி காட்டுது. இப்போ என்னன்னா 2002ல ஆனா அவங்க அந்த பாட்டி ஓட்டு போட்டிருக்கதா சொல்றாங்க. ஆனா பட்டியல்ல பெயர் இல்ல. இப்போ அவங்க மகளுக்கு நாங்க 2002 வச்சு எழுதி கொடுத்துட்டோம். ஆனா இந்த பாட்டிக்கு இப்ப யாரை வச்சு எழுதி கொடுப்போன்ற கவலை இருக்குது. இப்ப பாட்டிக்கு நாங்க எழுதி கொடுத்தோம்னா அறிக்கை வரும். பாட்டிக்கு நாங்க எங்க போய் பாஸ்போர்ட் எடுக்கிறது, பாஸ்போர்ட் நாங்க எங்க போய் டேட் ஆஃப் பர்த் தேடுறது கவலை இருக்குது. அவங்க பொண்ணு அதே வீட்டுல இருக்கக்கூடிய பொண்ணுக்கு வந்திருக்கு, அம்மாக்கு வரல. அம்மா சிம்பிள்ங்க, தம்பி என்ன ஆளுங்க அப்படின்னு கேட்காம அப்பா யாரு, என்ன குலதெய்வம், தாத்தா பேர் என்ன, எந்த தெரு அப்படிமா இல்ல, அதுக்கு என்ன ஆளுங்கன்னு கேட்டுடலாம். அதுதான்
தேர்தல் ஆணையம் என்ன சொல்றாங்கன்னா 2002 நாங்க எல்லாத்தையும் சரியா பண்ணிட்டோம். அதாவது மொத்தம் இருக்கிற 234 சட்டமன்ற தொகுதியில 197 தொகுதிக்கு 2002லயும் 37 தொகுதிக்கு 2005லயும் பண்ணிருக்காங்க. இதுவும் முழுசா வரையில. நீங்க நல்லா புரிஞ்சுங்க, அப்ப இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை என்பது ரொம்ப கம்மி. இந்த அளவுக்கு 6.5 கோடி பேர்லாம் இல்ல. அப்பயே அவங்களால ஒரு வருஷத்துக்கு டைம் எடுத்துக்கிட்டு 2002 ஒரு பக்கமும் 2005 ஒரு பக்கமா தான் செய்ய முடிஞ்சிச்சு. ஆனா தேர்தல் ஆணையம் இப்ப என்னன்னா இந்த ஒரு மாச காலத்துக்குள்ள இந்த 6.5 கோடி பேரையும் நாங்க பாத்துருவோம் அப்படின்னு சொல்றதுதான் இருக்கக்கூடிய விந்தையாவே நாங்க பார்க்க வேண்டியது. இதை நாங்க இன்னொன்னு சொல்ல வேண்டியது என்னன்னா, இது தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்க 2002 பட்டியல். அந்த பட்டியல்ல அவங்க தான் சொல்றாங்க இதுதான் பேசிக் ஆதாரம். நீங்க 2002 வச்சுதான் 2025க்கான ஆதாரத்தை கொடுக்க போறீங்க. அதுல கொடுக்கப்பட்ட டீடைல்ஸ் எல்லாமே சரியானதாக இருக்குது. அதுல எந்த விதமான டபுள் என்ட்ரியும் இல்லை. இப்ப நோக்கம் என்ன? டபுள் என்ட்ரி அளிக்கிறது அப்படியான விஷயங்கள் தான். இதுலயே பல இடங்கள்ல டபுள் என்ட்ரிகள் இருக்கு. சரி பண்ணாதான் இப்ப நடத்துறாங்க. இல்ல அது இப்பதான் சரி பண்ணாங்க. அப்படிங்க முன்னாடி 2002லயும் டபுள் என்ட்ரி இருந்திருக்குல்ல. 2002 எஸ்ஐஆர் கொண்டு வந்தப்ப சொன்ன விளக்கமே, எப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்தாலும் இதான் விளக்கம். எப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்தாலும் என்ன விளக்கம்னா, டபுள் என்ட்ரிகளை அளிக்கிறோம், நீங்க ரிப்பீட்டட் ஓட்டர்ஸ் அளிக்கிறோம், இன்னொன்று டெத் ஓட்டர்ஸ் அளிக்கிறோம், அதுக்கப்புறம் ஷிஃப்டட் ஆனவங்களை அளிக்கிறோன்றது தான் எப்ப எஸ்ஐஆர் கொண்டு வந்தாலும் அவங்க சொல்லக்கூடிய திட்டங்கள். அப்போ 2002 நீங்க கொண்டு வந்த எஸ்ஐஆருக்கான நோக்கம் அதானே. அப்ப 2002 பட்டியல ரிப்பீட்டட் இருக்கக்கூடாதுல்ல. 2002 நீங்க எடுத்து வந்த நோக்கம் சரியாக நிறைவேறிச்சுன்னா அப்பயே அந்த ரிப்பீட்டட் இருக்கக்கூடாது. ஆனா அதுலயும் பல படிகள் ஒரே இந்திரகுமார்ங்கிற பேரு ஒரு 2 இடத்துல இருந்துச்சுன்னா அது ஃபெயிலியர்னு அர்த்தம். ஆமா, அதுவே ஃபெயிலியரான விஷயங்கள் தானே. ஆனா இருந்திருக்கு, ஓகேங்களா. ஆனா இப்ப நம்ம அது மட்டும் ஒரு பக்கம், சரி அது கூட ஒரு கடந்து போச்சு. 2002 முடிஞ்சு போச்சு. ஒரு எரரான விஷயம் கூட நம்ம இப்ப 2025ல ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இதுல ஒரு டவுட், கடந்து போறதுக்கு முன்னாடி இப்ப இந்த 2002ல ஒரு பேரு 2 இடத்துல இருக்கு, 2 சீரியல் நம்பர் இருக்கு, 2 வாக்காளர் நம்பர் இருக்கு. வாக்காளர் நம்பர் கிடையாது. அப்ப 2 சீரியல் நம்பர் இருக்கு. இப்ப என்னோட பேரு 2 இடத்துல இருக்கு. இப்ப என்னுடைய மனைவி அதை ஃபில் பண்றாங்க அப்படின்னா என்னோட நம்பரை போடணும். ஆமா, எந்த நம்பரை போடுவாங்க? அதான் அதுல என்னன்னா, இப்ப நீங்க போட்டுட்ட நம்பருக்கும் இப்ப தேவகுமார் ஒரு நம்பருக்கு போறாருன்னா அதே நம்பர் அவங்க மிஸ்ஸஸ் பண்ணாதான் மேப்பிங் வரும். இவர் மேல இருக்கிற நம்பரை போட்டு அவங்க ஒய்ஃப் கீழே இருக்கிற நம்பர் போட்டாங்கன்னா அவங்க தனியா இவங்க தனியா தொக்காதான் தனியா நிக்கும். கடைசியா யார் இந்த ஓட்டை போடுவா? 2 ஓட்டையும் போட்டு அதே 375 தான் நீங்களும் கொடுக்கணும், அவங்களும் கொடுக்கணும். அப்பதான் நீங்களும் கணவர் மனைவியே மேப்பிங் ஆவீங்க. ஓஹோ, ஏவின் அப்பா பி, ஆனா பி 2 பி இருக்கு. நான் ஒரு பியை போட்டு கொடுக்குறேன், இந்த பி உங்க அப்பா இல்ல, அந்த பி தான் உங்க அப்பான்னு தேர்தல் ஆணையம் சொல்லி கொடுப்போம். சரி, அது விஷயம். இதுல இப்போ இன்னொரு விஷயம், நாங்க 2 நாளுக்கு முன்னாடி பார்த்த விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவலை தரக்கூடிய விஷயமா இருக்குது. என்னன்னா நீங்க தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய பட்டியல், இவங்க தான் தேர்தல் ஆணையம் தான் அந்த பட்டியலை கொடுத்திருக்காங்க. 2002க்கான பட்டியல் பிடிஎஃப் ஒரு தொகுதிக்கும் ஒரு பூத்துக்கும் கொடுத்திருக்காங்க. அந்த பூத்துல இருக்க எல்லாமே ஆன்லைன்ல வந்துருச்சு. பிஎல்ஓ கையிலயும் கையில இருக்கு. எல்லாம் பிஎல்ஓ கையிலயும் இந்த மாதிரி பிஎல்ஓ கையில என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஒரு பேக் இருக்கும், அந்த பேக்குள்ள அந்த 2002க்கான பட்டியல் இருக்கும், 2025க்கான ஒரு பட்டியல் இருக்கும், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ராக்ட் ஃபார்ம் இருக்கும். இந்த 2002ம் 2025ம் அவங்க கிட்ட இருக்கும். 2025ல என்னென்னலாம் வாக்காளர் இருக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருடைய ஃபார்ம்ஸும் அவங்க கிட்ட மொத்தமா இருக்கும். ஓகேங்களா? அப்போ பிஎல்ஓக்கள் அந்த ஃபார்ம்ஸ் இருக்கு. இப்போ பிஎல்ஓக்கள் இதை வச்சுதான் இவருக்கு இந்த அப்பா இந்த இடத்துல இருக்காரு, என்னுடைய அம்மா இந்த இடத்துல இந்த நம்பர்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இங்க இருக்க என்னன்னா, நாங்க எழுதி கொடுத்துருக்கும் போது எங்க ஊருடைய பொண்ணு ஒரு பாண்டிச்சேரிக்கு போய் கல்யாணம் ஆகி அவங்க போயிட்டாங்க. நாங்க அவங்க அவங்க அம்மாவுடைய அவங்க சின்ன வயசு பொண்ணு, 25 வயசு பொண்ணுங்க, ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்கல்ல, அவங்க கோட்டக்குப்பத்துக்கு எங்க அம்மாவுடைய அப்பாவுடைய 2002 டீடைல்ஸ் கொடுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க பாண்டிச்சேரிக்கு போயிட்டான்ற மாதிரி சொல்றீங்க. கோட்டக்குப்பம் அடுத்த தெரு போயிட்டாங்க. போனதுக்கு அப்புறம் நாங்க என்ன அந்த டீடைல்ஸை எடுத்து கொடுக்குறோம். இந்த தேதியில சரி இந்த வரிசை எண்ல இந்த பாகம்ல உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்க அப்படின்ற தேதி எடுத்துட்டு போய் கொடுக்குறோம். எதுல இருந்து எடுத்து கொடுத்தீங்க? உங்களுக்கு வந்த எலெக்ஷன் கமிஷன் கொடுத்த இதுல இருந்து எடுத்து கொடுக்குறோம். எடுத்து கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி என்ன சொன்னாங்கன்னா, நீங்க கொடுத்த தரவுகள் தப்பு அப்படின்னு சொல்லி திரும்ப நம்ம கிட்ட வருது. என்னையவே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு தரவுகள் சொல்லும் போது நமக்கு இன்னும் ஷாக் ஆகுது. எப்படி நம்ம ஒருவேளை நாம ஏதாவது நம்பர் ஏதாவது மாத்தி எழுதிட்டோமா அப்படின்ற சந்தேகம் நம்ம எழுந்தோடனே நாம அதை கிராஸ் செக் பண்றதுக்காக
போய் பாக்குறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க கொடுத்த நம்பர்ல வந்து வேற பேர் வருது அப்படின்னு. அப்ப எங்க தப்பு நடந்திருக்கிறதுக்காக செக் பண்றதுக்காக நாம போய் ஆன்லைன்லயே போய் பாக்குறோம். அப்போ பிஎல்ஓ ஒவ்வொரு தடவையும் தேடி போக முடியாதுன்றதுனால ஆன்லைன்ல பாக்குறோம். ஆமா, ஆன்லைன் இன்னும் எங்க தப்பு நடந்ததுன்னு தெரியணும்ல. நாம கொடுத்த நம்பரு இந்த பட்டியல கரெக்டா இருக்கான்னா கரெக்டா இருக்கு. நாங்க கொடுத்த அதே 1556 ஆரிஃபான் ஒரு பேரு அதே 1556 இருக்கு. ஆனா பட்டியல்ல இருக்கிறது அவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இல்லைன்னு சொன்னா ஏன் சொல்றாங்க அப்படின்னு போய் நெட்ல போய் தேடி பார்க்கும்போது அதே பட்டியல்ல இருக்க பேரு 1446 இருக்கு. எங்களுக்கு அதிர்ச்சியா இருக்கு. அது எதுல போய் பாத்தீங்க? இது வந்து இதுவும் எலெக்ஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட்ல இருக்கு. எலெக்ஷன் கமிஷன் ரிப்போர்ட்ல எப்படி வந்து அவங்க கொடுத்த பிடிஎஃப்ல 1456 இருக்கிறது எப்படி வந்து அவங்களுடைய வெப்சைட்ல 1446 வந்துச்சு. வெப்சைட்ல இருக்கிறத விட 10 நம்பர் கீழே இறங்கி இருக்கு. கீழே இருக்கு. நீங்க வந்து பட்டியல்ல 1456னா இதுல 1446 இருக்கு. எங்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி. ஏன் பிரிண்டிங் மிஸ்டேக்காவோ அல்லது அந்த இடத்துக்கு மேல அந்த இடத்துல மாறி ஒரு நம்பர் மாறி இருக்கலாம். அதுதான் அப்படி நம்ம பார்க்க போனா ஒரு நாளுக்கு மட்டும் அப்படி ஆகல. அதே மாதிரி அவங்க வீட்டுக்காருக்கு நம்ம செக் பண்ண போறோம். அவருக்கும் வந்து 1445ல ஆன்லைன்ல காட்டுது. ஆனா அவங்களுக்கு வந்து பட்டியல்ல 1455ல காட்டு. 10 நம்பர் முன்ன பின்ன வருது. இப்போ எல்லாருமே 10 நம்பர் மாறி இருக்காங்க. வந்து ஒருத்தருக்கு 661ல வர வேண்டியது அவருக்கு 667ல வந்திருக்கு. பட்டியல்ல பாக்குறாங்கன்னா 667ல இருக்காரு. ஆனா இதுல வந்து 661ல. இந்த மாதிரி வந்து ஈஸியை கொடுத்த டாக்குமெண்ட்ஸே வந்து ஒரு பெரிய குளறுபடியில் இருக்கிறது ஒரு அதிர்ச்சி அளிக்குது. இப்ப ஏன் இதை நாங்க சொல்றோம் அப்படின்னா இந்த நம்பர் அவ்வளவு முக்கியமானதா? ஆமா ஆமா ஆமா. இப்ப அதை வச்சுதான் நீங்க வந்து 2002ல ஓட்டு போடுறதுக்கான தரவுகளை கொடுக்க போறீங்க. இப்போ நான் வந்து 2002ல ஓட்டு போடல. நான் எங்க அப்பா வந்து 2002ல ஓட்டு போட்டிருக்காரு அப்படின்னா எங்க அப்பாவுடைய டீடைல்ஸை நான் அந்த நம்பரை வச்சுதான் நான் எங்க அப்பா அப்படின்றதுக்கான ஆதாரத்தை கொடுக்குறேன். ஓகேங்களா? இந்த ஆதாரத்தை அடிப்படையில் அந்த நம்பரை கொடுக்கும்போது அந்த ஆதாரமே தப்புன்னு வரும்போது இப்ப அந்த இடத்துல தேட பண்ணீங்கன்னா எங்க அப்பா பேரு ஜாஃபர் அலி அப்படின்னா நான் கொடுக்குற நம்பர்களோட வேற இடத்துல வந்து இன்னொரு பேர் இருக்கும். அப்போ இந்த நான் கொடுத்த டீடைல்ஸ் வந்து தவறு அப்படின்னு வரும்போது என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த கீழே பதிவத்தை இவர் ஃபில் பண்ணல. நான் முன்னாடி படிச்சு காட்டின மாதிரி இவர் கீழே ஃபில் பண்ணல, இவருக்கு அறிக்கை வரும். தப்பா ஃபில் பண்ணிட்டாங்க அவங்க எங்களை சொல்றாங்க தவிர ஆனா நாம தப்பா ஃபில் பண்ணல. நாம சரியாதான் ஃபில் பண்ணிருக்கோம். அரசு வந்து தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல தவறா ஏறி இருக்கிறத பத்தி அதுக்கான எந்த இதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஓகே, இப்ப தேர்தல் அதிகாரி இப்ப தவறு நடந்துச்சுன்னும் போது அந்த அறிக்கையை வெளியே நான் ஏன் வந்து 2002ல எங்க அப்பா ஓட்டு போட்டிருக்காரு அவருடைய டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்து சரியா இருக்கிற நேரத்துல நீங்க கொடுத்த பட்டியல்ல சரியா இருக்கிற நேரத்துல ஏன் வந்து நான் வந்து அறிக்கையை ஃபேஸ் பண்ணணும்? அறிக்கைன்னா என்ன? அறிக்கைன்னா அவங்க வந்து 2002 தரவுகள் நீங்க சரியா கொடுக்கல அப்படின்னு நமக்கு ஒரு அறிக்கை கொடுப்பதை ERO சொல்றாரு. ஓகேங்களா? அந்த வந்ததுக்கு அப்புறம் இந்த டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும்னு சொல்றாரு. இப்ப இதுல இருக்க ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த பட்டியல்ல மொத்தம் 1661 பேர் கிட்ட இருக்காங்க. உங்க பூத்துல இல்ல, நான் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக்கா சொல்ற பூத்துல. இப்ப இந்த பூத்துல 181 பூத்துல 1667 பேர் இருக்காங்க. இப்போ நான் சொல்ற ஒரே ஒரு உதாரணம் வந்து ஒரு ஆளுக்கு. இப்போ ஒரு உதாரணம் ஒரு ஆளுக்கு நீங்க சொல்ற மாதிரி தெரியலையே. அதான் நம்பர் மாறி இருந்துச்சுன்னா எல்லாரும் அதுதான் முக்கியமா. இப்போ ஒரு ஆளுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா ஒட்டுமொத்த பட்டியல இருக்கவங்க எல்லா நம்பருமே டிஸ்டர்பன்ஸ் ஆகும். இப்போ இதுல இருக்க இந்த பட்டியலை வச்சு எழுதி கொடுத்த அத்தனை பேருக்குமே வந்து அறிக்கை வரும்ன்றது ஆபத்து இருக்கு. இப்ப இந்த பட்டிகை வச்சு எழுதி கொடுத்தாங்கன்னா இந்த நம்பர் இதே மாதிரி ஒரு தொகுதியில மட்டும் இருக்கு. இப்ப நாங்க கோட்டக்குப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு பூத்துல வந்து இதை கண்டுபிடிச்சிருக்கோம். இதே மாதிரி எங்க ஊர்ல இருந்து நெல்லிக்குப்பம் போன ஒரு பொண்ணுடைய டீடைல்ஸ் அவங்கள இதே மாதிரி தரவுகள் எடுத்துன்னு சொல்றாங்க தவறா வந்திருக்குன்ட்டு. உடனே போய் அந்த பூத்தையும் பாக்குறோம். நெல்லிக்குப்பத்துல இருக்கக்கூடிய 24ஆம் நம்பர் பூத்துல இதே மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு. அதோடைய தரவுகள் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய பேர் 129ல நவாசுதீன் இருந்துச்சு அப்படின்னா அவருடைய பேர் கவர்மெண்டோடைய ECI இதுல அவருடைய பேர் வந்து 132ல இருக்கு. 129ல இருக்க வேண்டியது 132ல இருக்கு அப்படின்னா இந்த தரவுகள் வந்து தப்பு அப்படின்னு வந்து BLOக்கள் ரிஜெக்ட் பண்ண வேண்டிய காரணம் இருக்குல்ல. அது யார் கொடுத்த தவறு?
அப்படி தவறுன்னு வந்துருச்சுன்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது. ஆமா. அறிக்கை வரும். அறிக்கையை வச்சு 13 டாக்குமெண்ட் கேட்பான். 13 டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒரு 2 அது ஈஸி தானே கொடுக்கலாமேன்றாங்க. அது வந்து என்ன விஷயம்னா, இப்ப என்ன மாதிரி ஆட்களோ சின்ன வயசான ஆட்களோ கொடுக்க முடியும். இதே இருக்கிற ஒரு 60 வயசு பாட்டி அம்மாவோ தாத்தாவோ இந்த பட்டியல் பெயர்ல தப்பு நடந்துருச்சு, இந்த நம்பரை தப்பா எழுதிட்டாங்க, அதன் அடிப்படையில அவங்க ரிஜெக்ட் ஆகுறாங்கன்னா அவங்க எப்படி வந்து அந்த 13 பட்டியல்ல ஏதாவது ஒண்ணு கொடுப்பாங்க? என்னென்ன 13? இந்த 13ல இப்ப கொடுக்குற விஷயங்கள்ல மத்திய அரசாங்கம் மாநில அரசாங்கம் ஓய்வூதியதாரர்களுக்கு கொடுக்குற அட்டை, ஓய்வூதியர்களுக்கு கொடுக்குற அட்டை, தமிழ்நாட்டுல 3% கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ். ஆமா. அதுக்கப்புறம் 1/1/1987க்கு முன்னாடி நீங்க வந்து இந்திய உள்ளாட்சி அமைப்புகள் வங்கிகள்ல அஞ்சல் அட்டைகள்ல வாங்கி வச்சிருக்க ஆவணம். அது கூட இப்ப இல்ல, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே 1987ல பேங்க் அக்கௌண்ட் வச்சிருக்கோம். உங்க ஊர்ல பேங்க் இருக்கா? ஏங்க காசே இல்லாம தாங்க எம்ஜிஆர் சத்துணவு போட்டாருன்னு ஊரே சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சோம். நம்மள்ட்ட வந்து பேங்க் அக்கௌண்ட் ஸ்லிப் கேட்கலாம். சாப்பிட்டுக்கிட்டு தெரிஞ்சோம்னா முன்னோர்கள் நாங்க அப்ப பிறகு தகுதி வாய்ந்த அதிகாரிகள் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ். அந்த 60 வயசு பாட்டிக்கு நம்ம எப்படி பர்த் சர்டிபிகேட் கொடுத்துருக்க முடியும்? எங்க அப்பாவுக்கு பர்த் சர்டிபிகேட் இருக்கான்றது டவுட். அவங்க தாத்தா, எங்க தாத்தாவுக்குலாம் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் கடவு சீட்டு, நீங்க பாஸ்போர்ட் கேக்குறாங்க. எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க, அவர் டாக்குமெண்ட் எங்க இருக்கு, நான் எங்க போய் தேடிப்பேன்? பாஸ்போர்ட்டா? பாஸ்போர்ட், நீங்க வந்து பாஸ்போர்ட்னு ஒண்ணு இருக்குன்றதே எனக்கு 2014. யாருக்கு பாஸ்போர்ட்? செத்து போன ஆயாவுக்கா? யாரு 2002 உயிரோட இருக்கிற ஆயா? இப்ப 60 வயசு ஆயாவுக்கு ஃபார்ம் ஃபில்அப் பண்ணதுல தப்பு நடந்துருச்சு பாட்டி, உங்க வருஷ நம்பர் தப்பா இருக்கு பாட்டின்னு பிஎல்ஓ சொல்லிட்டாரு. பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கா? இருக்கு, பேர் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். இல்ல பாட்டி 87க்கு முன்னாடி. 87க்கு முன்னாடியா? 87னா எம்ஜிஆர் கிட்ட கேட்கணும். பாஸ்போர்ட் வச்சிருக்கியா? பாட்டிட்ட கேட்டா எப்படி பாட்டி கொடுக்கும்? ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து வன உரிமை சான்றிதழ். வன உரிமை சான்றிதழ் யாரு வச்சிருப்பாங்க? அவன் வந்து யாரு வந்து இது சார்ந்திருக்க மலை சார்ந்திருக்காங்களோ அவங்க தான் வச்சிருக்காங்க. பழங்குடியாக இருந்து காட்டுக்குள் போய் ஒரு தொழில் நிமித்தமாக ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு வர்றவங்க. அதுக்கு உரிமை யாருங்க நம்மளுக்கு கொடுத்துருக்கா? அது தமிழ்நாட்டிலே ஒரு 2000 பேர் இருப்பாங்க. அப்புறம் மாநில உள்ளாட்சி அதிகாரிகள் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடுன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் எந்த கிளாரிட்டியும் இல்லை. இது ரேஷன் கார்டு தான் சொல்றாங்களா இல்ல வேற என்ன சொல்றாங்க? உள்ளாட்சி மாநில உள்ளாட்சி அதிகாரிகள் தயாரிக்கப்பட்ட குடும்ப பதிவேடு, இவங்க ரேஷன் கார்டை சொல்றாங்களா இல்ல வேற ஏதாவது பதிவேட சொல்றாங்களான்றது எனக்கு எந்த கிளாரிட்டியுமே இதுல இல்ல. அதே மாதிரி ஆதார் அட்டை இந்திய தேர்தல் ஆணையத்தின் கடிதம் எண் நாள் இணைப்பு ஏற்பட்டு வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல் பொருந்தும். இதுலயே ஏதோ ஒரு இக்க வச்சுதான் கொடுக்குறாங்க. ஆதார் அட்டை டைரக்டா பொருந்தும் சொல்லிட்டு போனா பிரச்சனை இல்ல. அந்த ஆதார் அட்டையும் தேர்தல் ஆணையத்தின் கடித எண் அதுக்கப்புறம் 23/2025 நாள் 9/9/2002 படி வெளியிடப்பட்ட அறிவுறுத்தல் பொருந்தும். அது என்ன அறிவுறுத்தல் இன்னொரு வெளியில யாருக்குமே தெரியல. இன்னும் பல கிராமங்கள்ல இருக்கக்கூடியவர்களுக்கு ஆதார் அட்டையே ப்ராப்பராகவே இருக்காது. அவங்க இஷ்டத்துக்கு ஒரு பேரை போட்டு கணவர் பேரை ஸ்பெல்லிங்கை மாற்றி போட்டு அது இதுன்னு 1008 குளறுபடியில் இருக்கும். எந்த வருஷம் பிறந்தா அது ஏதோ அந்த பஞ்சம் வந்துச்சுப்பா, பஞ்சம் வந்துச்சு போடு 60 போடு 65 போடு 40 போடு இப்படி ஏதாவது போட்டு தான் வச்சிருப்பாங்க. இப்போ இதுல கடைசியா கேட்கறது தான் இப்ப எல்லாருக்குமே இதுவா ஓடிட்டு இருக்க ஒரு அச்சமா இருக்கக்கூடிய இந்த பீகார் எலெக்ஷன் சிறப்பு இதுக்கான நீங்க எஸ்ஐஆர் இதை கொடுக்கலாம்னு சொல்றாங்க. இப்போ இது எவ்வளவு மோசமான விஷயமா பாருங்க. இப்போ நவம்பர்ல நீங்க வந்து ஜூலைல நீங்க எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. நீங்க பீகார் என்ன நடந்துச்சுன்றது நாங்க பார்த்துட்டு நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். பீகார்ல நடந்த எலெக்ஷன்ல ஒருத்தர் வாக்காளர் ஓட்டு போட்டிருப்பாரு. அந்த பீகார் எனக்கு ஓட்டு போட்டவரு இப்ப தமிழ்நாட்டுக்கு வந்து நவம்பர் மாசத்துல அவரு இங்கே 2 வாக்காளர் வெட்டியால வச்சிருக்காரு அப்படின்னா தமிழ்நாட்டுல நிறைய பேர் வச்சிருக்காங்க. பீகாரிகள் வந்து திருப்பூர்ல கோயம்புத்தூர்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு அரசு அங்கீகாரம் பண்ற வகையில 13 சருத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க நீங்க இந்த 13 எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தீங்கன்னா நீங்க இங்கே ஓட்டு போட்டுக்கலாம்னு சொல்றாங்க. ஒரு நபர் 6 மாசத்துல 2 ஸ்டேட்ல ஓட்டு போட முடியுமா? அப்புறம் எதுக்கு இதுக்கு பேர் எஸ்ஐஆர்? இதுதான் வந்து இப்போ ஏற்கனவே இருக்குன்னா கம்ப்ளைண்ட் பண்ண அப்புறம் அதையே நீ ஏன்டா பண்ண? எஸ்ஐஆர்னா ஃபுல் ஃபார்ம் என்ன? சாருக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்லேவ் ஐ ரிமைன் அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது. ஸ்லேவ் ஐ ரிமைன் யார் சொல்லுவா இதை ஈஸியா? அவர் பீகாரிய கூப்பிட்டு சொல்லுவோம். இல்ல இதுல நீங்க பீகாரிகள் இங்க ஓட்டு வச்சிருக்கிறத சொல்றீங்க. நீங்க முதல்ல ஒண்ணு சொன்னீங்களே, ஒரே பூத்துல ஒரே ஆள் பேரு 2 இடத்துல இருக்குது, 2 பூத்துல ஒருத்தர் பேர் இருக்குது. இதெல்லாம் ரொம்ப ஷாக்கிங் தான். காலையில போய் நான் திரும்ப பாய்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஓட்டு, கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஓட்டு. அன்னைக்கே நான் காலையிலே ஒரு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல ஒரு ஓட்டு, சாயங்காலம் கேர்ள்ஸ் ஸ்கூல்ல இன்னொரு ஓட்டு. இல்ல அதை திருத்தணும்னு தான் இப்ப கொண்டு வராங்க. அதுலயே இவ்வளவு ஃபிளாஸ் இருக்கு. 2002ல நீங்க திருத்தணும் தான் நீங்க கொண்டு வந்தீங்க. அதுலயே ஒரு தப்பு. வருஷ கணக்கா திருத்தினதுலயே பூத்துக்கு 2, ஒரே பூத்துல 2ன்னு இருக்கு. ஒரே மாசத்துல ஒரு கிளுகிளுன்னு தான் வரும். இன்னும் ஃபார்மே கொடுக்கல, அதிகாரிகள் ஸ்கேன் பண்ணி கணக்காட்டி இருக்காங்க. இதுல நீங்க படிக்கிறதுல கியூரியஸா வேற எதுவும் நோக்கத்தோடு இருக்கான்றது சந்தேகத்துல இருந்து தான் கேட்குறேன். படிக்கும்போது இஸ்லாமியர்கள் பேர் படிக்கப்படுது.
ஆனா உங்க பகுதியில வந்து 25,000 பேர்ல 13,000 பேர் தான் இஸ்லாமியர்கள்னா மீதி 8,000 பேர் கிட்ட நான் முஸ்லிம்ஸ் இருக்கிறாங்கல்ல, அவங்க பேர்லாம் இந்த படியத்துல இல்லையா? இல்ல அப்படி இல்ல, நம்ம வந்து தரவுகள் வந்து அந்த பக்கமும் போக வேண்டியிருக்கு. இப்ப நாம வந்து இதை சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா, நாங்க இங்க கண் முன்னாடி தெரிஞ்சது 2 பூத்துகள். இப்போ இதுக்கப்புறம் இந்த விஷயங்கள் இதே மாதிரி தரவுகள் தப்புகள் எங்கெங்க நடந்திருக்கின்றது அவங்கவுங்க தான் சொல்லணும். இது வந்து இப்போ இதுக்கு மேல இது இஸ்லாமியர்ல வந்து அவங்கள மட்டும் கார்னர் பண்ற விஷயமாக இருந்தா பல இஸ்லாமிய கிராமங்கள்ல இதே மாதிரி நடந்திருக்கணும். அப்படி இல்லாம இது வந்து வெறும் ஃபேக்சுவல் எரரா இருந்துச்சுன்னா பரவாயில்ல, சரிங்களா? இது திட்டமிட்டு இதுவா இருந்தது தப்பு. ஃபேக்சுவல் எரர்னால அவர் நவாஸுதீன் என்ன தப்பு பண்ணாரு? ஆமா, அது அவருக்கு ஓட்டு போட முடியாதுன்றது சொல்றது அவரை யார் நம்ம சொல்றதுக்கு? ஆமா, அது உண்மை. என்ன தப்பு பண்ணாரா? நவாஸுதீன் அவங்க வீட்டு கிழவிக்கு 87க்கு முன்னாடி ஒரு இது பாஸ்புக்கை வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? பாஸ்போர்ட் வாங்கி கொடுத்துருக்கணும், பென்ஷன் வாங்கி கொடுத்துருக்கணுமா இல்லையா? அவரே பிறக்கல. அதுதான் பிரச்சனை. இப்ப இது தமிழ்நாடு முழுக்க இது தமிழ்நாடு முழுக்க இப்ப இதே வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த பூத்துகள்ல இதே மாதிரி மிஸ்மேட்ச் ஆகுது நம்பர்கள்ன்றது அவங்க பார்க்கணும்ன்றது நாங்க கனிவா கேட்டுக்கிறோம். ஓகேங்களா? இது வந்து திட்டமிட்டு ஒரே மாதிரி பகுதியில் நடக்குதா இல்ல வந்து இதே வேற ஒரே மாதிரி பகுதினா நீங்க ஐடென்டிஃபை பண்ணி, அதாவது பல பூத்துகள் பார்த்ததுல 2 பூத் சொன்னீங்க. ஆமா, 2 பூத்துமே வந்து இஸ்லாமிய பூத்தா இருக்குது. அதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பதட்டமும் அச்சமும். அப்ப இந்துக்கள் வாக்குல சேதாரமே இல்லையா? இல்ல, சேதாரம் இல்ல, அப்படி அவங்களால சொல்ல முடியாது. இல்ல தமிழ்நாடு முழுக்க அவங்க பண்ணல. இல்ல நாங்க அப்படி பண்ண முடியல. நாங்க கண்டுபிடிச்சிருக்க எங்களுக்கு தரவுகள் வந்து அடிப்படையில 2 பூத்துக்களுமே அப்படி இருக்குது. அது தலித்துகளை டாமினேட்டும் இஸ்லாமியர்கள் டாமினேட்டாக இருக்க பகுதியா இருக்குது அப்படின்றதுதான். இந்து தலித் கிறிஸ்தவ தலித் எல்லாருமே அப்படின்றதான் நாங்க பார்க்க வேண்டியது. இதை ஒட்டி பல தமிழ்நாட்டில் கூடிய 2,10,000 பூத்து கிட்ட இருக்கு. அது எல்லாத்துலயுமே இதே மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கா அப்படின்னு இப்போ ஒரு ஆள் பாதிக்கப்படுறதுனால அந்த பட்டியலுக்கு அத்தனை பேருமே பாதிக்கப்படும் போது அது பெருவாரியான விஷயங்களே கொண்டு போகும். இப்ப நான் வந்து ஒரு 5 பேர் கொண்ட குடும்பம், எங்க குடும்பத்துல ஒருத்தர் நம்பர் மாறிடுச்சு அப்படின்னா எல்லாரும் 5 பேர் ஓட்டுக்கு 5 பேரும் போய் விளக்கம் கொடுக்கணும். ஆமா, இப்போ நான் வந்து எங்க அப்பாவுடைய நான் 2002 ஓட்டு போடாத கட்டத்துல எங்க அப்பாவுடைய டீடைல்ஸை கொடுத்துதான் நான் கொடுக்க போறேன். எங்க அப்பாவுடைய டீடைல்ஸ் தரவுகள் தப்புன்னு ஒரு ஆளுக்கு தரவு தப்புன்னு ஆரம்பிச்சா எனக்கோ என்னோட அக்காவுக்கோ என்னோட தம்பிக்கோன்ற 4 பேருக்குமே வந்து இந்த பட்டியல் தரவுகள் வந்து தப்புன்ற விஷயத்துல வந்துடும். சோ ஆனா இது என்ன நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, திரும்ப தேர்தல் ஆணையம் கொடுத்த 2 டீடைல்ஸுமே உங்களோட டீடைல்ஸ் எப்படி தவறா மாறுது? அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியும்? நாங்க எப்படி வந்து அதுக்கு அறிக்கைக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம்? நாங்க இதே ஊர்ல இருந்திருக்கோம், 2002 ஓட்டு போட்டிருக்கோம், நீங்க கொடுத்த அடிப்படையில் பட்டியலில் வந்து பேர் இருந்திருக்கு, அந்த நம்பரை நாங்க கொடுக்குறோம். ஆனா உங்களுடைய ஆன்லைன்ல வரக்கூடிய விஷயங்கள் தவறா இருக்கும்போது அதுக்கு நாங்க எப்படி பொறுப்பேற்றுக்க முடியுன்ற கேள்விதான் நாங்க திரும்ப வைக்க வேண்டியதா இருக்கு இந்த விஷயத்துல. இது வந்து என்ன மாதிரியான கொண்டு போவோன்றது தெரியல. 9ஆம் தேதிக்கு மேலதான், டிசம்பர் 9 டிராஃப்ட் பட்டியல் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த விஷயமே தெரிய வரும். டிராஃப்ட் பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பேருக்கு அறிக்கை கொடுக்க போறாங்க. இன்னும் ஒரு முக்கியமான விஷயமா என்ன சொல்ல வரோம்னா, பிஎல்ஓக்கள் இதை ஃபில் பண்றாங்க. இப்ப நாங்க கொடுக்குற டீடைல்ஸ் தான் பிஎல்ஓக்கள் அவங்க ஆன்லைன்ல ஃபில் பண்ண போறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு தரவை நான் வந்து இந்த கீழே கொடுக்கல பாகமெண் 84 வந்து வரிசை எண் 425 சட்டமன்ற தொகுதி 56 இப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதே தரவை தான் பிஎல்ஓக்கள் ஏத்துறாங்களா அப்படின்ற சந்தேகம். இப்ப அதுக்கான ஆதாரத்தை நீங்க என்ன கொடுக்க, இப்ப என்ன சொல்றாங்கன்னா இதான் 2 கொடுக்கணுமேப்பா அப்படின்னு சொல்றாங்க. இது 2 ஃபார்ம் கொடுக்குறோம், ஒன்னு நீங்க வச்சீங்க ஒன்னு நாங்க வச்சுக்கிறீங்க. இதை கையில கொடுத்துறீங்க, ஆன்லைன்ல ஏத்தும் போது என்ன மிஸ்டேக் நடக்குதுன்ற விஷயத்துக்கான நீங்க எங்களுக்கு ஆதாரம் என்ன கொடுக்குறீங்க? ஆளுநர் RN ரவி பண்ணார்ல மணிப்பூர்ல, 2 பார்ட்டிகளுக்கு இந்த பக்கம் ஒரு ஃபார்ம் இந்த பக்கம் ஒரு ஃபார்ம், இதுல ஒரு நீங்க கடைசியா ஃபில் பண்ணி முடியும் போது பிஎல்ஓ கிட்ட ஒரு 3 விஷயம் இருக்கும். பிஎல்ஓடைய ஆப் எப்படி வேலை செய்யறத நான் சொல்லிடுறேன். இப்போ முதல்ல ஒரு பிஎல்ஓ அந்த ஃபார்மை கொடுத்ததுக்கு அப்புறம் திரும்ப கலெக்ட் பண்ணுவார். கலெக்ட் பண்ணவருக்கு மேல இருக்கிற ஸ்கேனரை ஸ்கேன் பண்ணுவார். ஸ்கேன் பண்ணோடனே அவருக்கு இங்க இருக்கக்கூடிய டீடைல்ஸை காட்டும். முதல்ல இவர் தானா அப்படின்னு கணக்கு காட்டின உடனே அதுக்கப்புறம் அவர் வந்து மேல இருக்கக்கூடிய டேட் ஆஃப் பர்த், அப்புறம் ஆதார் கொடுத்துருந்தாங்கன்னா ஆதார், ஃபோன் நம்பரு, அப்பா பேரையும் அம்மா பேரையும் மேண்டிட்டரியா ஃபில் பண்ணி ஆகணும். இது வந்து வந்த உடனே டீடைல்ஸ் முதல்ல வரணும். வந்து ஸ்கேன் பண்ண உடனே இந்த டீடைல்ஸ் காட்டிடும். இவர் தானா அப்படின்னு கன்ஃபார்ம் ஆகும். அங்க 3 ஆப்ஷன் காட்டும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இவரே 2002 ஓட்டு போட்டிருக்காரா அப்படின்ற முதல் ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் இவரை சார்ந்த ரிலேட்டிவ்ஸ் ஓட்டு போட்டுக்கிறாங்களா அப்படின்றதுக்கான 2வது ஆப்ஷன். 3வது ஆப்ஷன் எதுவுமே இல்லையா, 2002 ஓட்டே போடலையா அப்படின்றதுக்கான 3வது ஆப்ஷன். இப்போ ஒருத்தர் ஸ்கேன் பண்ணி 2002 டீடைல்ஸ் போட்டிருந்தாருன்னா அவர் இந்த தரவுல டைப் பண்ணி போட்டுடலாம்.
2002 அவங்க அப்பா அம்மா டீடைல்ஸ் தரவுகள் கொடுத்துருந்தாங்கன்னா அதை போட்டுடலாம். இல்லாத பட்சத்துல மேல இருக்க டீடைல்ஸ் மட்டும் தான் ஃபில் பண்ண வேண்டியிருக்கும். இப்போ இங்க என்ன விஷயம்னா பிஎல்ஓக்கள் கொடுக்குற நெருக்கடி, அவங்களுக்கு கொடுக்குற வந்து பிரச்சனைகள் இருக்குல்ல, அதுல பிஎல்ஓக்கள் பல பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா இது எதுக்கு கீழே எல்லாம் ஃபில் பண்ணிக்கிட்டு டைரக்டா 3வது ஆப்ஷன் போயிடலாமே, அவன் வேணும்னா அவன் வந்து அறிக்கை வந்துட்டு அறிக்கைக்கு அவன் பதில் கொடுத்துக்கிட்டுமே அப்படின்ற தகவல் எல்லாம் பல பேருக்கு போயிருக்கு. ஏத்துறது அது அவன் பாடு என்னமோ பண்ணிட்டு போறான் அப்படின்னு நீங்க வந்து ஒரு ஆமா ஒரு 30 நாள்ல எல்லாத்தையும் பாருன்னா அவனும் மனுஷன் அவனுக்கு வந்து எவ்வளவு அவன் எல்லாருமே செய்யறாங்கன்னு சொல்ல வரல. சில பேருக்கு இப்படி தோணும் எண்ணமும் வருது. என்னன்னா கீழே உட்காந்து தனித்தனியா உட்காந்து டைப் பண்ணிட்டு உட்காந்து 3வது ஆப்ஷன் போனோம்னா மேல இருக்கிறது மட்டும் தான் வாங்குறது, மேல இருக்கிறது மட்டும் டைப் பண்ணிட்டு கொடுத்துட்டு போயிட்டு அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணா போதும் அப்படின்னும் போது பின்னாடி ஃபார்மை மட்டும் சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அறிக்கை வரும். நான் கீழே டீடைல்ஸ் கரெக்டா கொடுத்திருந்து அது பிஎல்ஓக்கள் ஏத்தாம இருந்தாலும் எனக்கு அறிக்கை வரும். அப்ப நாங்க என்ன கேட்கறோம்னா இந்த கீழே தரவுகளை சரியாக கொடுத்தோமா அப்படின்னு வெரிஃபை பண்ணும்போது அதுக்கான மெசேஜ் இந்த பாட்ல இந்த பேர்ல இந்த வரிசை நம்பர்ல நீங்க கொடுத்த தரவுகள் சரியாக ஏற்கப்பட்டதுன்னு ஒரு மெசேஜ் நமக்கு வந்துச்சுன்னா, ஒரு ஆத்தென்டிகேஷன் மெசேஜ் வந்துச்சுன்னா, பிஎல்ஓ இப்படிதான் ஏத்திருக்காருன்னு மெசேஜ் வந்துச்சுன்னா நாம அதுக்கப்புறம் கூட வந்து ஒரு நிம்மதி அடையலாம். ஆனா எங்களுக்கு கொடுக்குற டீடைல்ஸ்ல கூட இல்லாத பட்சத்துல இந்த மேலக்கிற மட்டும் அவங்க ஏத்துனாங்கன்னா அதுக்கு எந்த ஆதாரம் இருக்கு? ஒரு ஆதாரமும் நமக்கு ஈஸியாக கொடுக்கவே இல்லை. தேர்தல் ஆணையம் அது சொல்ல போறதும் இல்லை. இதை மட்டும் கொடுத்தாங்கன்னா 9 பட்டியலில் என் பேர் வரும், கூட அறிக்கையும் வரும். அந்த அறிக்கை வர்றதுக்கு அறிக்கைக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் அறிக்கை வந்துச்சு, இந்த அறிக்கைக்கு அப்புறம் நான் 2002 டீடைல்ஸ் கொடுத்தேனே அதை நீங்க ஏத்துறீங்க இல்லையா அப்படின்னு சேலஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்ற விஷயத்தெல்லாம் இன்ன வரைக்கும் தேர்தல் கமிஷன் நமக்கு சொல்லலை. இப்போ நான் எல்லாமே தரவுகள் கரெக்டாக கொடுத்துட்டேன், அப்பயும் எனக்கு வந்து அறிக்கை வந்திருக்கு, அப்புறம் தேர்தல் கமிஷனை சேலஞ்ச் பண்ண முடியுமா? அது சம்பந்தமா எந்த தெளிவும் வந்து தேர்தல் ஆணையம் நமக்கு சொல்லலை. நீங்க வந்து அறிக்கைக்கு பதில் கொடுக்கணும். அறிக்கைக்கு பதில் எப்படி கொடுக்கணும்? நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ஒன்று கொடுக்கணும். இப்ப அந்த அறிக்கை ஒன்று வருதுன்றாங்களே, அது எனக்கு தபால்ல வருமா, எஸ்எம்எஸ்ல வருமா, மெயில்ல வருமா, எப்படி வரும்? இல்ல அதுவும் இன்னும் தெளிவில்லை. அதுவும் இப்போதைக்கு எந்த கிளாரிட்டியும் வந்து பெருசளவுக்கு கொடுக்கல. என்னன்னா நீங்க வந்து அறிக்கையை வந்து பிஎல்ஓக்கள் இப்ப எடுத்து அந்த பிஎல்ஓக்கள் கையிலேயே கொடுப்போமா இல்ல உங்க வீட்டு அட்ரஸ்க்கு நோட்டீஸ் அனுப்புமான்ற விஷயங்கள்லாம் இன்னும் தெரியும். ரொம்ப ஈஸி. எடப்பாடி பழனிசாமி கிட்ட கொடுக்க சொல்லுங்க, 50 நாள்ல கொடுத்துருவாங்க எல்லாருக்கும். அவர் தானே சொன்னாரு ஆளுக்கு 50 வீடா போய் பார்த்து 2 பேரா சொல்லி படிங்க. அவர் தமிழ்நாட்டுல ஒரே ஒருத்தர் தான் ஓட்டு இருக்கு, யாரு? சாமிக்கு தான். எந்த சாமி? எடப்பாடிக்கு பழனிசாமி. ஓகே, இப்போ களத்தில் பார்க்குற வரையில் பிஎல்ஓக்கள் தாண்டி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனையாக அது மாறுது இல்லை, வாக்காளர்களுடைய பிரச்சனையாக மாறுது, அரசியல் கட்சிகளுடைய பிரச்சனையாகவும் இது மாறுது. அப்படி இருக்கும்போது யார் இதை கூடுதல் முக்கியத்துவத்தோடு உணர்ந்து வேலை பார்க்குறா களத்துல? இல்ல இந்தியா கூட்டணிக்கு தான் அது வந்து கூடுதலா முயற்சி பண்ணி வேலை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தான் இதோடைய நோக்கம் இருக்குது, இதோட பின்விளைவுகள் என்ன ஏதுன்னு புரியுது. திமுகவோட இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் வந்து இதை முன்னின்று செஞ்சுட்டு இருக்காங்க. சிபிஎம் நாங்க வந்து இந்த மாதிரி விஷயங்களை முன்னின்று எல்லா விஷயங்களும் நாம திரும்ப சொல்றதா, நீங்க வந்து வாக்கு ஓட்டு போடுங்க போடான்றது 2வது விஷயம். ஒரு வாக்கு என்பது ஒரு ஜனநாயக கடமை, அந்த மனிதனுக்கு சேர வேண்டிய கடமை. இது கிட்டத்தட்ட இந்திய குடியுரிமைக்கான விஷயமாவே இதை மாத்திட்டாங்க. அப்படின்னும் போது அதை கொண்டு போய் சேர்க்கணுன்றதுல இந்திய கூட்டணி எல்லாருமே வந்து உறுதியோட இருக்கும். அதை ஒன்றே கண்டிப்பா செய்வோன்றதுதான் பார்க்க வேண்டியதா இருக்கு. இப்ப இந்த ப்ராசஸ்ல நீங்க வந்து தாவேகாவை புறக்கணிக்கிறது இந்த மாதிரியான வேலைகள்ல தனியா அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க. எல்லாருமே வந்து இது வந்து இணைஞ்சிக்கலாம், வேலை செய்யலாம். திமுக காரனுக்கே ஓட்டு இல்லையா, தாவேகா கார ஓட்ட கொடுக்குறாங்க. எல்லாரும் தாராளமா வந்து வேலை செய்யலாம். அவங்க வந்து அவங்கள யாரையும் அதை தடுக்கல. இப்ப ஒரு நெரேட்டிவ் என்ன செய்யறாங்கன்னா, திமுக அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் செய்யுது. திமுக காரங்க வந்து பூத் கேப்சர் பண்ணிட்டாங்க, அதாவது இந்த கேப்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்றாங்க. நாம பூரா புடிக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா நீங்க வாசிக்கிற பெயர்கள்லாம் பார்க்கும்போது தீவிர திமுக ஓட் பேங்கா தெரியும். திமுக கார ஓட்ட தான் அவன் முடிக்கிட்டு போயிருக்கான். ஆனா இழந்துகிட்டு இருக்கு. இப்போ பிரச்சனையை வந்து பார்க்கும்போது சீரியஸ் நோட்ல பார்த்தா திமுகவுக்கு விழுக வேண்டிய ஓட்டுகள் பூராத்திலையும் ஒரு பெரிய குளறுபடி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வேற ஒன்னா நெரேட்டிவ் கட்டமைக்கப்படுது இல்ல, கிரவுண்ட் எப்படி இருக்கு? இல்ல அதான் அவங்க சொல்றது வந்து இது அரசியலுக்காக ஏதோ பேசுறாங்கன்ற மாதிரி தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குன்னு. தாவாக்கினர் அப்படி பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. நீங்க போனா பிஎல்ஓக்கள்கிட்ட போய் கேட்டா எல்லாருக்கும் அவங்களும் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டு கேட்கலாம். போய் நேராவே கேட்டாங்கன்னா பூத் லெவல் ஆபீசர்ஸ் வந்து அவங்க தாராளமா அவங்க விஷயம் கேட்கறாங்க. உங்களுக்கு எழுதி கொடுக்கணும் ஒரு எண்ணம் அப்படிலாம் இருந்துச்சுன்னா நீங்க ஒரு கேம்ப் போட்டு நீங்க தாராளமா உட்காந்து மக்களுக்கு என்னென்ன கஷ்டப்படுறாங்களோ, நிறைய கஷ்டப்படுறாங்க மக்கள், உங்களுக்கு அதை போய் நீங்க வந்து செஞ்சு கொடுக்கலாம். இதுக்கு திமுக வந்து குறை சொல்லணும், திமுக உங்களுக்கு படிவத்தை புடுங்கிட்டாங்கன்ற விஷயத்தெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி ஒண்ணு பண்ண முடியுமா? இல்ல அப்படிலாம் பண்ணவே முடியாது. அதுக்கான அவசியமும் இல்லை. நீங்க அப்படி பண்ண வேண்டிய வேலையும் இல்லை, அதிகாரிகள் அப்படி விட போறதும் இல்லை. நீங்க அப்படி பண்ணவும் முடியாது.
பிஎல்ஓக்கள் தான் ஃபார்ம் கொடுக்குறாங்க. பிஎல்ஓக்கள் தான் திரும்ப போய் ஃபார்ம் கொடுக்கவும் முடியும். இப்ப எல்லா பிஎல்ஓட்டு இருந்து திமுக போடுமா? அதுல அதிமுகவுக்கு ஓட்டு போற பிஎல்ஓவும் இருப்பார்ல, அதுல வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பிஎல்ஓவும் இருப்பார்ல. நீங்க என்னன்னா நீங்க வந்து இப்படி சொல்றது பார்த்தா அதிமுக தான் வந்து இதை பத்தி வருத்தமா பார்க்கணும். என்னன்னா திமுக வந்து ஒரு கட்டை வாங்கிட்டு போயிடறா, அதிமுக பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அந்த கேள்வி வருதுல்ல. நீங்க பெரிய கட்சி, தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி திமுக, அவங்களுக்கு நிகரான கட்சி வந்து எல்லா பூத்லயுமே வந்து பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்க கட்சி அதிமுக. எப்படி அந்த வந்து ஃபார்மை புடுங்கிட்டு போறதுக்கு விடுவாங்க? அவங்க இந்த இடத்துல எல்லா இடத்துலயும் பல இடத்துல வந்து விஷயத்தை கொண்டு வந்து மீடியாவுக்கு செய்தி ஆக்கியிருக்கலாமே. அங்க எப்படி செய்தி ஆன மாதிரி ஒரு விஷயம் கூட வெளியில இல்லையே. அப்படி ஒரு செய்தி இல்லை. அப்ப எப்படி தாவக இதை வந்து அப்படி சொல்றாங்கன்றது இதுவா இருக்கு. இப்ப பிஜேபி தான் எஸ்ஐஆரை கொண்டு வர்றாங்க, தேர்தல் ஆணையம் கொண்டு வர்றாங்க. ஆனா பிஜேபி அவங்க தான் பாசிட்டிவ் நோட்ல பேசுறாங்க. அப்பனா களத்துல பிஜேபி ரொம்ப தீவிரமா மக்கள் வாக்குகளை பாதுகாப்பதற்காக தீவிரமா வேலை பார்க்கறாங்களா? இல்லையா? அப்படி ஒன்றும் தெரிஞ்ச மாதிரி தெரியலையே. என்னன்னா அவங்களுக்கு போனா போட்டோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பாக்குற மாதிரி தான் தெரியுது. எவ்வளவு கழியுதோ கழியட்டும், மற்றது பார்த்துப்போம் அப்படின்ற விஷயமா பாக்குறது தான் பிஜேபி ஒரு இது பண்ற மாதிரி தெரியுது. ஃபீல்டுல ஒன்றும் இல்லை. நீங்க வந்து எங்க போய் எது எழுதி கொடுத்தாங்கன்னு எந்த செய்தியுமே ஒன்றும் இல்லை. ஒரு நீண்ட உரையாடல். எஸ்ஐஆர் படிவம், அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அது பூர்த்தி செய்கிறதுல இருக்கக்கூடிய பிரச்சனை, தேர்தல் ஆணையத்தினுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய குளறுபடின்னு பல்வேறு விஷயங்களை இதுவரைக்கும் வெளியில் சொல்லப்படாத பல்வேறு விஷயங்களை பேரலை மூலமாக தெரியப்படுத்தியிருக்கிறீங்க. இவ்வளவு நேரம் ஒதுக்கி பேரலைக்கு வந்து இந்த விஷயத்தை வெளிப்படுத்தியதற்கு மிக்க நன்றி. நன்றி தோழர்.